நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இரவில் மின்தடை ஏற்பட்டதால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிறுமிக்கு சிகிச்சை அளித்த அவலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சூரியநாராயணன். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டாரங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெறுவதற்காக கோத்தகிரி பஸ் நிலையம் பகுதியில் அரசு மருத்துவமனை பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் சமீபத்தில் இந்த மருத்துவமனையில் 3 கோடி செலவில் அவசர சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு கோத்தகிரி இடுகுறை பகுதியை சேர்ந்த ஆனந்த் தம்பதியின் 3 வயது மகள் உடல்நிலை சரியில்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் குழந்தையை உடனடியாக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது 3 முறை விட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மருத்துவர்கள் டார்ச் லைட் மற்றும் செல்போன் வெளிச்சத்தில் குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டார்ச் லைட் மூலம் தற்போது அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சூரியநாராயணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.